காதல் என்பது வலியோ சாபமோ? தன்னோட கணவன் தன்னை நோக்கி நெருங்கி வர்றத பார்த்துக்கிட்டே இருந்த வேதிகாவுக்கு அவனை நல்லா சீண்டிட்டோம் அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுது. மாதவனும் தான் 5 வருடங்களாக வேதிகா தன்னை படுத்தின பாட்டை இப்ப தீர்த்துக்கணும்னு நினைச்சான். வேதிகாவை நெருங்கி வந்த மாதவன் அவளுடைய தலைமுடிய கொத்தா பிடிச்சான். இங்க பாருடி, லதாவை மனைவியா ஏத்துக்கணும்னு நான் நினைச்சிருந்தேன்னா நீ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கவே முடியாது. உன்னை 5 வருஷத்துக்கு முன்னாடியே விவாகரத்து பண்ணிட்டு அவ கூடயே நான் வாழ்ந்திருப்பேன். அந்த அளவுக்கு கூடவா உனக்கு அறிவில்லை? வாய் இருக்கேன்னு என்ன வேணா பேசுவியா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? 5 வருஷமா நீ என் கூட வாழாம இருக்கிறதா. நான் உனக்கு சொந்தம் இல்லைன்னு உன்னோட அடி மனசுல இருக்கிறதா நீ இவ்வளவு பேச்சு பேசுனதுக்கும் காரணம். அது இன்னைக்கு இல்லாம ஆக்கிட. நான் உனக்கு தான்னு உன்னோட ஆழ் மனசு ஏத்துக்கிற வரைக்கும் உன்னை நான் இன்னைக்கு விடுறதா இல்லை அப்படின்னு சொன்னவன் அவனுடைய தலைமுடிய விட்டுட்டு அவளை படுக்கையில தள்ளி விட்டான். இப்போ மாதவன் கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம தன் கணவன் தன்னை ஆட்கொள்வதை வேடிக்கை பார்த்தபடி இருந்தா வேதிகா. படுக்கையில தள்ளிவிட்ட மாதவன் அவள் மேல படர்ந்தான். அவளுடைய சேலையை உருவி போட்டவன் அதுக்கு மேல அவளுடைய இடுப்புல கையை வச்சு அழுத்தவும் சுயநினைவுக்கு வந்த வேதிகா மாதவனுடைய கையை தட்டிவிட்டா. ஆனா அவன் அவளுடைய எதிர்ப்பை கண்டுக்கவே இல்லை. அவனுக்கு இப்போ வேதிகாவோட மனசுல இருக்கிற அழுக்க நீக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் குறியா இருந்தது. தான் அவளுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறனாலதான் லதா கூட தன்னை இணைச்சு பேசுறா. இத வளர விட்டா தன்னோட குடும்ப வாழ்க்கைக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு நினைச்சவன் வேதிகாவை இன்னைக்கு விடவே கூடாதுன்னு முடிவு பண்ணி அவனுடைய செயல்களை முன்னிட்டே போனான். வேதிகாவுக்கு மாதவன் கூட தாம்பத்தியத்துல இருக்க இஷ்டமே இல்லை. அதனால முடிஞ்ச அளவு தன் கணவனுடன் போராடிக்கிட்டே இருந்தா. ஆனா மாதவனும் எதையோ பொருட்படுத்துற நிலைமையில இல்லை. அவளுடைய மொத்த ஆடைகளையும் கிழித்து போட்டவன் அவ திமிர அவளை சூறையாட முயற்சி பண்ணான். ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாத வேதிகா மாதவனை முடிஞ்ச அளவு பலமா பிடிச்சு தள்ளிவிட்டா. அவ இவ்வளோ வேகமா தன்னை தள்ளுவான்னு எதிர்பார்க்காத மாதவன் படுக்கையில கொஞ்சம் தள்ளி போய் விழுந்தான். அதுல கோபம் அடைஞ்ச மாதவன் எழுந்து உட்கார்ந்து அவளை ஓங்கி பலார் நடிச்சான். உன் மனசுல நீ என்னதாண்டி நினைச்சிருக்கே? நான் உன் புருஷன் தானே, இல்ல வேற எவனோவா? புருஷன் தொட்டா உனக்கு என்னடி இவ்வளோ பிரச்சனை? நீயும் படுக்க மாட்ட. லதாவோட பெயரை சொல்லி சொல்லி இனி தினமும் என்ன சாவடிக்க போற. இதுதான் உன்னுடைய திட்டமா? இப்படி தினம் தினம் நான் உன்கிட்ட அனாவசியமா பேச்சு வாங்கி நான் ஏண்டி கஷ்டப்படணும்? இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொன்னவன் அவளை மேலும் பிடிச்சு இழுத்து படுக்க வச்சு அவள் மேல முழுவதும் தன்னை படர விட்டான். மாதவனுடைய வேகமும் அவளுடைய உடல் வாசனையும் பழைய நினைவுகளை வேதிகாவுக்கு தூண்டி விட்டுச்சு. மாதவனோட வேகத்திற்கு அவளால ஈடு கொடுக்க முடியல. வேணாங்க, என்னை விட்டுருங்க, எனக்கு இதுல துளி கூட இஷ்டமே இல்லை அப்படின்னு வாய் விட்டு கதறி அழுதா வேதிகா. அவ அழறத பார்த்தவனுக்கு அதுக்கு மேல முன்னேற முடாம அவளை விட்டு விலகி அமர்ந்தான். இப்போ இதுக்கிடி அழற ராட்சசி அப்படின்னு கேட்டவன், நான் உன் புருஷன் தானடி, புருஷன் தொட்டா யாராவது அழுவாங்களா? ஏண்டி என்னை சாவடிக்கிற அப்படின்னு ஆத்திரத்தோட கேட்டவன மிரட்சியோட பார்த்தா வேதிகா. இன்னைக்கு என்ன ஆனாலும் நீ என் கூட படுத்துதான் ஆகணும். இன்னைக்கு நான் உன்னை விடுறதா எனக்கு உத்தேசமே இல்லை. நீ என்ன அழுதாலும் அதுக்காக உன் மேல இறக்கப்பட்டு உன்னை விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொன்னவன் அவளை மறுபடியும் அணுகினான். வேதிகாவோட அழுகையும் இப்போ பழிக்கல. இதுக்கு மேல பொறுக்க முடியாத வேதிகா தன் கணவன் கழுத்தருகே தன் உதடுகளை பதிச்சு மார்புக்கு கீழே கொண்டு போனதை உணர்ந்த வேதிகா சில மாதிரி ஆனா. ஒரு வினாடி தாமதித்து, உங்க தங்கச்சி வீட்டுல எப்படி வாழாவட்டியா இருக்கும்போது இப்படி உங்க பொண்டாட்டி கூட சுகத்தை தேடுறீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு வேதிகா மேல சுழற மின்விசிறிய பார்த்தபடி அசைவே இல்லாம படுத்துட்டே கேட்டா.
அந்த வார்த்தைகளை தாங்க முடியாத மாதவன் அவளை விட்டு விலகி அமர்ந்து அவளை நல்லா பார்த்தான். அப்பவுமே வேதிகா கிட்ட எந்த அசைவுமே இல்லை. மேல சுழல்ற மின்விசிறிய பார்த்தபடி வேதிகாவோட கண்கள்ல நீர் வழிய அவ பேசிக்கிட்டே போனான். உங்களுடைய பலத்துக்கு என்னால ஈடு கொடுக்க முடியாதுங்க. நீங்க நினைச்சத சாதிச்சுக்கோங்க. ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. உங்களால 2 பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒன்னு உங்க தங்கச்சி ராஜி, அவங்க இன்னும் தன்னோட வாழ்க்கைய ஆரம்பிக்கவே இல்லை. இன்னொன்னு உங்களை காதலிச்சு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்க அத்தை பொண்ணு லதா. அவங்களுமே இன்னைக்கும் உங்களை நினைச்சிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் நரகத்துல இருக்கும்போது இப்படி உங்க பொண்டாட்டி கிட்ட சுகத்தை தேடுறீங்களே, நீங்க எல்லாம் மனுஷனா? இதுக்கு மேல இந்த சுகம் உங்களுக்கு வேணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தாராளமா எடுத்துக்கோங்க. நான் உங்களை தடுக்கவே மாட்டேன்னு கண்களை இறுக மூடிட்டா வேதிகா. வேதிகா பேசின வார்த்தைகளை தாங்க முடியாத மாதவன் படுக்கையை விட்டு அவசரமா எழுந்து அவளுடைய உடைகளை அவளுக்கு மேலேயே தூக்கி வீசினான். அதுக்கப்புறம் அந்த அறையில ஒரு வினாடி கூட அவன் நிக்கல. எழுந்து வெளியில போயிட்டான் மாதவன். அறையிலிருந்து வெளில வந்த மாதவன் பால்கனில குறுக்க கைகளை கட்டினபடி ஆகாத்தியை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுடைய மனசெல்லாம் ரணமா இருந்தது. அவளை தன்னோட மனைவி இவ்வளோ கேவலமா நினைச்சிட்டு இருப்பான்னு அவன் கனவுல கூட நினைக்கல. அவனுக்கு மட்டும் ஆசையா தனது தங்கை வாழ்க்கை இப்படி ஆகும்னு அவன் கனவுல கூட நினைக்கலையே. லதாவுக்கு கூட நல்ல வாழ்க்கை அமையணும்னு தானே பிரபாகரன் கூட அவளை அனுப்பி வச்சான். இது எதுவுமே தெரியாத வேதிகா தன்னை இவ்வளோ அசிங்கமா பேசுவான்னு அவன் துளி கூட எதிர்பார்க்கல. அவன் மனசுல தன்னை பத்தி இவ்வளோ கேவலமாவா நினைச்சிட்டு இருப்பா? இனி எனக்கும் அவளுக்கும் இடையில என்ன உறவு இருக்கு? ஒரு கணவனை சரியா புரிஞ்சுக்க முடியாத ஒரு மனைவி தங்களுக்குள்ள இருந்த உறவெல்லாம் முறிஞ்சே போயிடுச்சுன்னு நினைச்சான் மாதவன். அப்போ திடீர்னு தனக்கு பின்னாடி ஏதோ ஆள் நிக்கிற சத்தம் கேட்க அவன் திரும்பி கூட பார்க்கல. அவனுக்கு நல்லா தெரியும் அது வேதிகாதான்னு. தயங்கினபடி வந்து நின்ன வேதிகா. மாதவன் மார்பின் குறுக்க கைகளை கட்டினபடி இரும்பு சில மாதிரி எங்கேயோ பார்த்துட்டு இருந்ததை பார்த்தவளுக்கு மனசு தவிச்சு போச்சு. தான் பேசினது ரொம்ப பெரிய தப்புன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் ராஜி போல நல்ல பொண்ணை வீட்டில் வாழாம வச்சுக்கிட்டு தான் மட்டும் சந்தோஷமா வாழ்றது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. மாதவன் கிட்ட அதை சொல்லி புரிய வைக்கிற நிலைமையிலும் இப்போ அவன் இல்லை. அவன் எதை சொன்னாலும் கேட்க மறுக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்தான். அதனால வேற வழி இல்லாம அவன் மனசை புண்படுத்துற மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இத அவன்கிட்ட இப்போ சொல்லலாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே மாதவனை கூப்பிட்டா வேதிகா. என்னங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு ஆரம்பிச்சவளை தன்னோட வலது கையை நீட்டி தடுத்தான். அவளுடைய முகத்தை கூட அவன் பார்க்கல. இங்க பாருங்க வேதிகா அப்படின்னு அவளை மரியாதையா கூப்பிட்டவன், இனிமே உங்களுக்கும் எனக்கும் இடையில எந்த உறவும் இல்லை. ஊருக்கு மட்டும்தான் நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டி. நம்மளுக்குள்ள இருந்த உறவெல்லாம் இன்னையோட முடிஞ்சு போச்சு. இனி எந்த காரணத்தை கொண்டும் என்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசாதீங்க. வேற ஏதாவது தொழில் சம்மந்தப்பட்டது பேசணும்னா பேசுங்க, இல்ல குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தா பேசுங்க. அதை தவிர வேற எதுவும் என்கிட்ட பேச ஒன்றும் இல்லை. இனி எனக்கும் உனக்கும் இடையில இருக்கக்கூடிய எல்லாமே முடிஞ்சு போச்சு, நீங்க போகலாம் அப்படின்னு சொன்னபடி மறுபடியும் வானத்தையே பார்க்க ஆரம்பிச்சான் மாதவன். அவன் பேச பேச தன்னோட இதயத்துல யாரோ கத்தி விட்டு திருகினது மாதிரி ஒரு வலி ஏற்பட்டுச்சு வேதிகாவுக்கு. அவ்வளவுதானா? தனக்கும் தன் கணவனுக்கும் இருக்கிற எல்லா உறவும் இன்னையோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு அவ மனசுல கேட்டுட்டு இருக்கும் பொழுது அவ கண்ணில இருந்து கண்ணீர் அருவியா கொட்டுச்சு. மறுபடியும் தன் கணவன் கிட்ட புரிய வைக்க முயற்சி பண்ண நினைச்சு மாதவன் அப்படின்னு அழுகை குரல்ல கூப்பிட்டா. ஆனா அவன் திரும்பி கூட பார்க்கல. அவளும் மாதவனை பார்த்து கைகளை விரிச்சபடி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன்
வீட்டில் ராஜி மாதிரி ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு நாம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அதனால தான் அப்படி பேசினேன் அப்படின்னு சொன்னவளை அவன் கொஞ்சம் கூட பார்க்கல. எங்கேயோ பார்த்தபடி அதை நீ சொல்ல வேண்டிய முறையில் சொல்லியிருக்கணும் வேதிகா. நீங்கள் எப்படி சொன்னீங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மற்றவங்களுடைய மனசை இப்படி தான் கஷ்டப்படுத்துவாங்களா? வேண்டாம் வேதிகா, இதை பற்றி நாம் இனி பேசாமல் இருக்கிறது தான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. இது வரைக்கும் உங்கள் மேலே எனக்கு கோவம் மட்டும்தான் இருந்தது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் உங்களை ரொம்ப வெறுத்துட்டேன் வேதிகா. தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி வராதீங்க, என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க, இங்கிருந்து போயிடுங்க அப்படின்னு சொன்னான் மாதவன். அவனுடைய குரல்ல இருந்த கடுமையை விட அவன் அவளை மரியாதையா பேசுனதுதான் வேதிகாவுக்கு மேலும் கஷ்டமா இருந்தது. அந்த குரல் வேதிகாவை இனி யாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுச்சு. இத்தனை வருஷங்கள்ல அவனுக்கும் தனக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கு. அப்பெல்லாம் அவன் உரிமையா தன்கிட்ட சண்டை போடுவான். ஆனா இப்போ தான் யாரோ அப்படிங்கிற மாதிரி அவன் விலகி நிற்கிறது அவளுக்கு உயிர் போன்ற வலியை கொடுத்துச்சு. அதுக்கு மேல மாதவன் கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லைன்னு நினைச்ச வேதிகா அழுதுகிட்டே தன்னோட அறைக்கு ஓடி போய் படுக்கையில விழுந்து ஒரு மூச்சு அழுதா. ரொம்ப நேரம் வெளியில பால்கனிலே நின்று எங்கேயோ வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்த மாதவன் பொழுது விடியறத கொஞ்சம் உணர்ந்தான். இவ்வளோ நேரமாவா இங்க நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சவன் வேதிகா இருக்கிற அறைக்குள்ள போக மனம் இல்லாம கீழே இருக்கிற விருந்தினர் அறைக்குள்ள போய் குளிச்சுட்டு வேற உடைக்கு மாத்திட்டு வெளியில வந்தான் மாதவன். வீட்டில் இன்னும் யாரும் எந்திரிக்கவே இல்லை. மணியை பார்த்தான். மணி 6ன்னு காட்டுச்சு. இனி ஒவ்வொருவரா எழ ஆரம்பிப்பாங்க. வேதிகா முகத்துல விழிக்க பிடிக்கவே பிடிக்காத மாதவன் உடனே தன்னோட ஃபினான்ஸ் கம்பெனிக்கு கிளம்பினான். காலையில் 7 மணிக்கு அடிச்சு பிடிச்சிட்டு எழுந்த வேதிகா, ஐயோ இனி காலையில் உணவெல்லாம் சமைக்கணுமே, சமையல்கார அம்மா கிட்ட சொல்லவே இல்லையே, பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பணுமே அப்படின்னு நினைச்சபடி மடமடன்னு குளிச்சுட்டு தன்னோட உடைகளை மாத்திக்கிட்டு கிச்சனுக்கு போனவ சமைச்சு முடிச்சுட்டு தன்னோட கணவனை வீடு முழுவதும் தேடினான். ஆனா மாதவனை காணல. அவனுக்கு அலைபேசியில கூப்பிட்டு பார்த்தா, ஆனா ரிங் போயிட்டே இருந்ததை தவிர மாதவன் போன் எடுக்கவே இல்லை. அவளுக்கு நல்லாவே புரிஞ்சுது அவ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் கிளம்பிட்டான்னு. வேதனையில மனம் புழுவா துடிக்க குழந்தைங்களை எழுப்பி அவங்களுக்கு காலை உணவை கொடுத்துட்டு பள்ளிக்கு ராஜி கூட அனுப்பி வச்சா. ராஜியுமே எழுந்ததும் தன்னோட அண்ணனை தேடினா. என்ன நீ இன்னுமா அண்ணன் எந்திரிக்கல? சாப்பிட்றதுக்கு கரெக்டா காலையில குழந்தைங்க கூட வந்து உட்கார்ந்துருப்பாரே, இன்னைக்கு என்ன ஆளையே காணோம் அப்படின்னு கேட்டா. அதை கேட்ட வேதிகா, இல்லடா ராஜி, ஆஃபீஸ்ல ஏதோ முக்கியமான வேலைன்னு சொன்னாரு, அதனால காலையிலே கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சமாளிச்சா வேதிகா. ராஜி அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா அங்க வந்த ராஜாங்கம் மருமகள் சொன்னதை கேட்டாரு. அவ்வளோ சீக்கிரம் போற அளவுக்கு அங்க ஆஃபீஸ்ல அப்படி என்னமா முக்கியமான வேலை அப்படின்னு கேட்டவர்கிட்ட, தெரியல மாமா, யாரோ காலையில இவரை பார்க்க வர்றதா சொன்னாங்களாம், அதனாலதான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சா. அதுல கொஞ்சம் சமாதானம் அடைஞ்ச ராஜாங்கம் காலை உணவை தன்னோட மனைவி கூட சாப்பிட்றதுக்காக 2 பிளேட்ல இட்லியும் சட்னியும் உமாவோட அறைக்கு எடுத்துட்டு போனாரு. இதுதான் அவருடைய வழக்கமே. எப்பவுமே காலையிலையும் மத்தியானமும் தன்னோட மனைவி கூட பேசிக்கிட்டே சாப்பிடுவாரு. நைட் மட்டும்தான் குடும்பத்தினர் அனைவர்கிட்டையும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவாரு. காலை உணவை உண்டு முடிச்ச ராஜி கூட குழந்தைகளும் பள்ளிக்கு கிளம்ப அவளுமே எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு கிளம்பி போனான். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனதும் முதல் வேலையா தன்னோட அறைக்கு போய் மறுபடியும் மாதவனுக்கு அலைபேசியில அழைச்சி பார்த்தா. ஆனா இந்த தடவையும் அவன் அலைபேசியை எடுக்கவே இல்லை. இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு அவளுக்கு ஒன்றும் புரியல. சரி, 2-3 நாள் ஆனா கோவம் கொஞ்சம் குறையும், அப்ப பேசிக்கலாம் அப்படின்னு நினைச்சவ அங்க ஸ்டோர்ல இருக்கிற வேலைகள்லாம் கவனிக்க ஆரம்பிச்சா. பள்ளியில குழந்தைங்களை விட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போனா ராஜி. தன் அம்மா கூட
காலை முழுவதும் பேசிட்டு இருப்பா. எப்பவுமே கொஞ்ச நேரம் சக்கரை நாற்காலியில் உட்கார வச்சு தன்னோட தோட்டத்தில் தன்னோட அம்மா கூட கொஞ்ச நேரம் பேசுவா. அதுக்கப்புறம் மத்தியானம் அவ அண்ணி வேதிக்கா வந்த உடனே ராஜி டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு கிளம்பிடுவா. இப்படி பொண்ணுங்க 2 பேரும் மாறி மாறி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை கவனிச்சிட்டு வந்தாங்க. வழக்கம் போல மத்தியானம் ராஜி டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போக வேதிக்கா வீட்டுக்கு வந்துட்டா. மாலை வேளையில தன்னோட அண்ணன் குழந்தைங்களை பள்ளியிலிருந்து கூப்பிட்டு வந்து ராஜியை டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பிக் பண்ணிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதா எப்பவும் வழக்கம். அன்னைக்கும் அதே போல தான் தன்னோட அண்ணனுக்காக காத்துட்டு இருந்தா ராஜி. ஆனால் அவளுடைய அண்ணன் வரவே இல்லை. அதுக்கு பதிலாக அவன்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஹலோ அண்ணா, என்னண்ணா நீங்கள் இன்னும் கிளம்பலையா? குழந்தைங்களுக்கு பள்ளி விடுற நேரம் ஆயிடுச்சே அப்படின்னு கேட்டவகிட்ட, இல்லை ராஜிமா, இங்கே ஆஃபீஸில் எனக்கு கொஞ்சம் முக்கியமாக வேலை வந்துருச்சு, அதனால் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் குழந்தைங்கள நீ பிக் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போயிடு, நான் வேணா கால் டாக்ஸிக்கு புக் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னவன்கிட்ட, சரி அண்ணா, ஆனால் கால் டாக்ஸிலாம் நீங்கள் புக் பண்ண வேணாம், நான் நம்ம கார்லேயே வந்துடுறேன், அதுலேயே டிரைவரை வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிடுறேன், நீங்கள் உங்கள் வேலையை கவனிங்க அப்படின்னு சொன்னவ அலைபேசியை கட் பண்ணான். தன்னோட அண்ணன் சொன்னது மாதிரி குழந்தைங்களை பள்ளியிலிருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான் ராஜி. தன்னோட புருஷனோட வரவுக்காக அவனுக்கு பிடிச்ச சிற்றுண்டியெல்லாம் செஞ்சு வச்சு காத்துட்டு இருந்தா வேதிக்கா. ஆனால் குழந்தைங்களை அழைச்சிட்டு ராஜி மட்டும்தான் வரவும் திகைச்சு போனா அவ. என்ன ராஜி, உங்கள் அண்ணா வரலையா அப்படின்னு கவலையோட கேட்டவகிட்ட, அண்ணி, அவருக்கு ஏதோ ஆஃபீஸில் முக்கியமான வேலையாம், வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னார், அதனால தான் குழந்தைங்கள நானே கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். குழந்தைங்கள வேதிக்கா கிட்ட கொடுத்துட்டு தன்னோட தாய்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு குளிச்சுட்டு உடை மாற்றிட்டு சிற்றுண்டி சாப்பிட கீழே வந்தா ராஜி. அதுக்குள்ள வேதிக்காவும் குழந்தைங்கள ரெடி பண்ணி சிற்றுண்டிகளை கொடுக்க ஆரம்பிச்சா. அப்போ அங்க வந்த ராஜாங்கம், என்னம்மா, காலையில போன மாதவன் இன்னுமா வீட்டுக்கு வரல? அவ்வளோ நேரம் ஆஃபீஸில் அப்படி என்னம்மா வேலை? பொழுது செஞ்சா வீட்டுக்கு வந்துடணும்னு எவ்வளோ தடவை அவனுக்கு சொல்லியிருக்கேன், இப்படியே வேலை வேலைன்னு எவ்வளோ நாள் ஓடுவான் அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே சிற்றுண்டியை சாப்பிட்டாரு ராஜாங்கம். இரவு எல்லாருமே தூங்கினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சுட்டு வந்தான் மாதவன். நேரா குழந்தைங்களோட அறைக்கு போய் அவங்கள பார்த்து அவங்க நெற்றியில அன்பா ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு தன்னோட தாயோட அறை கதவை மெதுவா திறந்தவன் உமா நல்லா தூங்குறத ஒரு நிமிஷம் நின்று வேடிக்கை பார்த்தான். அதுக்கப்புறம் திரும்பி வந்தான் மாதவன். மாதவனுடைய கார் சத்தம் எப்ப கேட்கும் அப்படின்னு தூங்காமலேயே தன்னோட அறையிலே விழிச்சிட்டு இருந்தா வேதிக்கா. மாதவனுடைய கார் சத்தம் கேட்டதும் தயங்கினபடி வெளியில வந்து எட்டி பார்த்தா. அவன் அவருடைய அம்மா அறையிலிருந்து வெளில வர்றத பார்த்தவன் கீழே ஓடி வந்தா. அவன் வர்றதுக்குள்ள நேரா கீழே இருக்கிற விருந்தினர் அறைக்குள்ள போன மாதவன் அவ தன்னை தேடி வரான்னு தெரிஞ்சும் அவ முகத்துல அடிச்ச மாதிரி அந்த அறை கதவை அழுத்தி சாத்தினான். அறைக்கு வெளியில அங்கேயே விக்கிச்சு நின்னா வேதிக்கா. தன்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி அறை கதவை சாத்திக்கிட்டது தன்னோட கணவனோட கோபத்தை பார்த்து ரொம்ப நடுங்கி போனான். இத்தனை வருஷங்கள்ல இந்த மாதிரி மாதவனை அவ பார்த்ததே இல்லை. தான் முதல்ல அவனை பார்க்க வந்தப்போ கூட அவன் இப்படி கடுமையா நடந்துக்கிட்டதே இல்லை. அதை நினைக்கும் போது மனசெல்லாம் வேதனையில கசங்கி போச்சு. அங்கேயே மண்டிட்டு ரொம்ப நேரம் அழுதா. தன் கணவனுடைய அரைக்கதவை தட்டி அவன் கூட சண்டை போட அவளுக்கு துளி கூட விருப்பமில்லை. மெதுவா எழுந்து போய் தன்னோட அறைக்கு வந்தவன் இரவு முழுவதும் அழுதுகிட்டே இருந்தா. அடுத்த நாளும் இதே மாதிரி தொடர ராஜாங்கத்துக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. அவனை அலைபேசியில தொடர்பு கொண்டு பேசினார் ராஜாங்கம். என்ன மாதவா இது, நேத்தும் உன்னை சரியா பார்க்கல, இன்னைக்கும் நீ உன்னை பார்க்கல, நீ வீட்டுக்கு இப்போ சரியா வரதே இல்லை, என்ன விஷயம், அப்படி என்ன வேலை அப்படின்னு கேட்டவர்கிட்ட, அது இல்லப்பா, நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன்ல சேலத்துல ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு, அது சம்பந்தப்பட்ட வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அதனால்தான் சரியா வீட்டுக்கு வர முடியல, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்கப்பா, இது கொஞ்சம் செட் ஆனதுக்கு அப்புறம் கரெக்டா வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போனை அணைச்சான்.
அதே மாதிரி ராஜிக்கிட்டேயும் பேசி குழந்தைங்கள சாயங்காலம் அவளைவே கூப்பிட்டு போகும்படி சொல்லியிருந்தான் மாதவன். ராஜிக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் சரி, சேலத்துல ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதுனால வேலை இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு தன்னைத்தானே சமாதானம் பண்ணிக்கிட்டா. குழந்தைங்க கிட்ட அடிக்கடி அலைபேசியில கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தான் மாதவன். இப்படி வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையுமே அலைபேசியிலையோ தொலைபேசியிலையோ பேசிட்டு தான் இருந்தான். ஆனா வேதிகா கிட்ட ஒரு வார்த்தை கூட அதுக்கப்புறம் அவன் பேசவே இல்லை. இப்படியே ஒரு வாரம் போச்சு. ஒரு அளவுக்கு மேல வேதிகா அவனால பொறுமை காக்கவே முடியல. இப்படியே போனா தன்னோட கணவனை முழுசா இழந்துருவோமோன்னு அச்சம் அவளுக்குள்ள வெகுவா எழுந்துச்சு. இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா. ஆனா மாதவனோ வேதிகா பேசுனதை பத்தி மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தான். அவ கோவத்துல வார்த்தைகளை விட்டிருந்தாலும் அதுல உண்மை இருக்கிறத அவன் ஏத்துக்கதான் செஞ்சான். ராஜியோட வாழ்க்கை கண்டிப்பா இப்படியே இருக்கக்கூடாது. அதுக்கு என்னதான் வழி அப்படின்னு யோசிச்சவன் மகிழனை எங்க தேடியும் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு நினைச்சு அவனுக்கு தெரிஞ்ச டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணான். ஹலோ, மிஸ்டர் ஆனந்த் இருக்காரா அப்படின்னு கேட்ட மாதவன் கிட்ட. எஸ், ஆனந்த் ஸ்பீக்கிங் அப்படின்னு மறுபுறல் ஒரு குரல் கேட்டுச்சு. மிஸ்டர் ஆனந்த், எனக்கு உங்க உதவி தேவை. உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு மாதவன் கேட்க, எஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னாரு ஆனந்த். அவர்கிட்ட மகிழனை பத்தி தகவல்கள் எல்லாம் சொன்னான். அவன் படிச்ச கல்லூரி, அவனுடைய ஊர், அப்பா பேர் எல்லாருமே சொல்லி மகிழன் இப்ப எங்க இருக்கான், மேலும் அவனை பத்தின மொத்த தகவலும் தனக்கு வேணும்னு கூறினான் மாதவன். அதை கேட்ட ஆனந்த், ஓகே மிஸ்டர் மாதவன், நீங்க சொன்ன தகவல்களை எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி விடுங்க. நானும் ஒரு வாரத்துல அவரை பத்தின முழு தகவல்களையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணாரு. மாதவனும் ஆனந்த் சொன்ன வாட்ஸ்அப் நம்பர்ல அவனுக்கு தெரிஞ்ச மகிழன் பத்தின தகவல்களை அனுப்பி வச்சான். இனி ஒரு வாரம் ஆனந்த் கிட்ட இருந்து வர தகவலுக்காக காத்திருக்கணும். தன்னுடைய யூகம் சரினா ரேணுவோட அப்பா மகிழனா தான் இருக்க முடியும். அவர்கிட்ட பேசினா மட்டும்தான் உண்மைகள் தெரியும் அப்படின்னு உணர்ந்தவன் ஆனந்த் சொல்லும் தகவலுக்காக காத்துட்டு இருந்தான். மாதவன் பேசுவான்னு பொறுத்து பொறுத்து பார்த்த வேதிகா ஒரு நாள் அவனுடைய அலுவலகத்திற்கே நேரா போனான். தன்னோட மனைவி தன்னை தேடி தன்னோட அலுவலகத்துக்கே வருவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதவன் ஒரு வினாடி அதிர்ச்சி அடைஞ்சான். ரிசப்ஷன்ல சொல்லிட்டு மாதவனை சந்திக்க காத்துட்டு இருந்தா வேதிகா. ரிசப்ஷனிஸ்ட் பெண் தனக்கு கால் பண்ணி அவனுடைய மனைவி வந்திருப்பதா சொல்ல அதிர்ச்சி அடைஞ்ச மாதவன் அவகிட்ட அந்த தொலைபேசியை கொடுக்குற மாதிரி கட்டளை இட்டான். அந்த தொலைபேசியை வாங்கின வேதிகா ஹலோ அப்படின்னா. ஹலோ, என்ன புதுசா ஆஃபீஸ்க்கெல்லாம் வந்திருக்க, இதெல்லாம் என்ன புது பழக்கம் அப்படின்னு கேட்டவன் கிட்ட ரிசப்ஷனிஸ்ட் பெண் தன்னை ஓரக்கண்ணால பார்க்கறத கவனிச்ச வேதிகா தன்னோட முகத்தை வேறு பக்கம் திருப்பிக்கிட்டு பேச ஆரம்பிச்சா. நீங்களும் தான் புதுசா சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க. வீட்டுக்கு வந்தா என்னை பார்க்கறதே இல்லை, என்கிட்ட பேசுறதும் இல்லை, நான் ஃபோன் பண்ணாலும் நீங்க ஃபோனை எடுக்கிறதும் இல்லை, வீட்டுக்கு வந்தா என் முகத்தை கூட நீங்க பார்க்கறது இல்லை. நான் இப்போ உங்க கூட பேசிதான் ஆகணும், நான் உங்களை பார்த்தே ஆகணும், என்ன உள்ள விடுங்க, நான் உள்ள வரட்டுமா அப்படின்னு கேட்டவகிட்ட வேண்டாம், எனக்கு உன் கூட பேச கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை, உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல, எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும், மறுபடியும் மறுபடியும் அதே விஷயத்த பேசி என்னை எரிச்சல் படுத்தாத, இப்பதான் நான் அதுல இருந்து கொஞ்சம் வெளில வந்துட்டு இருக்கேன், நீ தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்பு, என்னை இங்க வந்து பார்த்து மற்றவங்க முன்னாடி என்னை அவமானப்படுத்தாத, இதுதான் நான் உனக்கு சொல்ற கடைசி வார்த்தை. இதுக்கப்புறமும் இங்கிருந்து நீ என்னை பார்க்கணும்னு பிடிவாதமா இருந்தேனா நீ உன்னோட மானத்தை மட்டும் இல்ல என்னோட மானத்தையும் சேர்த்து வாங்குறேன்னு அர்த்தம் அப்படின்னு கடுமையா பேசினவன் அடுத்த வினாடி தொலைபேசியை கட் பண்ணிட்டான். அதுல அதிர்ச்சி அடைந்த வேதிகா தொலைபேசியை அதனோட இடத்துல வச்சுட்டு நிமிர்ந்தவன் ரிசப்ஷனிஸ்ட் பெண் தன்னையே பார்த்துட்டு இருக்கிறத உணர்ந்து அந்த பொண்ணு கிட்ட, சார் வீட்டுக்கே வராராம், நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகர்ந்து போனான். போகும்போது தன்னோட விதியை நினைச்சு அழுதுகிட்டே போனான் வேதிகா. மாதவனுடைய மனசு எப்ப மாறும்னு அவளுக்கே தெரியல.
தான் பேசுனது தவறா இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிற சூழ்நிலையில மாதவன் இல்லை அப்படின்னு உணர்ந்தவளுக்குள்ள தன்னோட தவற எப்படி சரி செய்யறதுன்னு அவளுக்கு ஒன்றும் புரியல. இப்படியே நாட்கள் போக ஒரு நாள் மாதவன் வெளியூர் போறதா சொல்லி கிளம்பிட்டான். அது கூட வேதிகாவுக்கு தன்னோட மாமா ராஜாங்கம் சொல்லிதான் தெரியும். ஆனா மற்றவங்க முன்னாடி அதை காட்டிக்கொள்ள முடியாம தவிச்சு போனான். மாதவன் எந்த ஊருக்கு போனான் அப்படிங்கிறது வேதிகாவுக்கு தெரியவே இல்லை. இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கூட அவளுக்கு புரியல. ராஜி கிட்ட பேச்சு கொடுத்தா வேதிகா. ராஜி, உங்க அண்ணா எந்த ஊருக்கு போயிருக்காருன்னு உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு கேட்டவளை ஆச்சரியத்தோட பார்த்தா ராஜி. ஏன் அண்ணி, உங்ககிட்ட அண்ணா எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்டா. இல்லடா ராஜி, அவர் ஏதோ பிஸ்னஸ் விஷயமா அப்படி இப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர் சொன்ன ஊர் பேரை நான் சரியா கவனிக்கல. அதான் இப்போ அவருக்கு ஃபோன் பண்ணா அவர் ரொம்ப பிஸியா இருப்பாரு. அதனால தான் அவருக்கு நான் ஃபோன் பண்ணல. சரி விடுமா ராஜி, நைட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சா வேதிகா. அவ சொன்ன பதில கொஞ்சம் தெளிஞ்ச ராஜி. இல்லை நீ, அண்ணா சேலத்துக்கு போயிருக்கிறதா சொன்னாரு. அதான் ஏதோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிக்கணும்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு அங்கே ஒரு இடம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கான். அந்த இடம் எப்படி அங்கே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓப்பன் பண்ணா நல்லா ஓடுமா அப்படின்னு பார்க்கறதுக்காக போயிருக்காரு அப்படின்னு சொன்னவங்கிட்ட, ஓ சரிதான் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேலைகளை கவனிக்க ஆரம்பிச்சா. அவன் வெளியூர் போய் 10 நாள் ஆயும் வீட்டுக்கு வரல. ராஜாங்கத்துக்கு ரொம்ப கவலையா இருந்தது. சேலத்துல பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டாம்னு சொன்னா இங்க யாரும் கேட்கறதில்ல. இப்ப பாரு, மாதவன் சரியா வீட்டுக்கே வர்றதில்ல. குடும்பத்தை விட பிசினஸ் அவ்வளோ முக்கியமா? குழந்தைங்கள் எவ்வளோ ஏங்கி போகுது அப்படின்னு சாப்பிடும்போது புலம்பிட்டே சாப்பிட்டாரு ராஜாங்கம். அதை கேட்ட ராஜிக்கும் வருத்தமாவே இருந்தது. அண்ணா இப்படி பிஸ்னஸ்னு அலைவார்னு தெரிஞ்சிருந்தா அவளுமே சேலத்துல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிக்கிறத வேண்டாம்னு தடுத்திருப்பா. குடும்பத்தை விட பணம் பெருசா என்ன அப்படின்னு நினைச்சவளுக்குள்ள கொஞ்சம் வருத்தம் வந்தது. வேதிகாவுக்கோ சொல்லவே வேண்டாம். தன்னோட கணவன் தங்கிட்ட பேசியே கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு. இப்ப வர ஒரு வார்த்தை கூட அவகிட்ட பேசுறதில்ல. அவளுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. தன்னோட வேதனைகளை மறைச்சுக்கிட்டு குழந்தைங்க கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தா வேதிகா. திடீர்னு ஒரு நாள் ராஜி வேதிகாவை தேடி கிச்சனுக்கு ஓடி வந்தா. அண்ணி அண்ணி அப்படின்னு கூப்பிட்டவளை திரும்பி பார்த்தா வேதிகா. என்ன ராஜி, என்ன இவ்வளவு பதட்டத்தோட ஓடி வர அப்படின்னு கேட்டவகிட்ட, அண்ணி அண்ணா இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஏதோ ஒரு அட்ரஸ் சென்ட் பண்ணி லொக்கேஷன் அனுப்பி அங்க நம்மள குழந்தைங்கள கூட்டிட்டு அங்க வர சொல்றாரு அப்படின்னு சொன்ன ராஜிய வியந்து பார்த்தா வேதிகா. என்ன ராஜி சொல்ற, எங்க அந்த லொக்கேஷனை காட்டு அப்படின்னு கேட்ட வேதிகா கிட்ட ராஜி தன்னோட அலைபேசியை காட்டி லொக்கேஷனை பார்த்தா வேதிகா. அது சேலத்துல ஒரு முகவரியை காட்டுச்சு. சேலத்துக்கா? அதுவும் குழந்தைங்கள கூட்டுட்டா? அப்போ ஸ்கூலு அப்படின்னு இழுத்த வேதிகா கிட்ட, அண்ணி நாளையிலேருந்து பசங்களுக்கு 10 நாள் வெக்கேஷன் லீவ் விட்டுருக்காங்க. போன வாரமே ஸ்கூல் குரூப்ல மெசேஜ் வந்துச்சு, நீங்க கவனிக்கலையா அப்படின்னு கேட்டா ராஜி. அப்பதான் குழந்தைங்களுக்கு நாளை முதல் 10 நாட்கள் விடுமுறைங்கிறதே நினைவுக்கு வந்துச்சு வேதிகாவுக்கு. மாதவன் ஏன் தங்களை சேலத்துக்கு வர சொல்றான் அப்படின்னு யோசிச்ச வேதிகாவுக்கு திடீர்னு ஒன்று தோண, ஏய் ராஜி, நல்லா யோசிச்சு சொல்லு. உங்க அண்ணா உன்னை மட்டும்தான் வர சொன்னாரா இல்ல என்னையும் சேர்த்து வர சொன்னாரா அப்படின்னு சந்தேகத்தோட கேட்டவள ரொம்ப ஆச்சரியமா பார்த்தா ராஜி. என்ன நீ கேள்வி இது, நீங்க இல்லாம நான் மட்டும் தனியா எப்படி போறது? அதுவும் அண்ணா எப்படி உங்களை விட்டுட்டு என்ன மட்டும் வர சொல்வாரு? அண்ணாவுக்கும் இனி குழந்தைங்களுக்கும் அடுத்த வாரம் 10 நாள் லீவுன்னு தெரியுமே, நாம எல்லாரையும் தான் வர சொன்னாரு அப்படின்னு சொன்னா ராஜி. அப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அதை யார் பாத்துக்கிறது அப்படின்னு கேட்ட வேதிகாவை பார்த்தபடியே கிச்சனுக்குள் நுழைஞ்சாரு ராஜாங்கம். மாதவன் இப்பதாமா எனக்கும் ஃபோன் பண்ணான். 10 நாள் தானே, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை நான் அப்பப்போ போய் பார்த்துக்கிறேன், நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்களேன் அப்படின்னு சொன்னாரு ராஜாங்கம். வேதிகாவுக்கு ஒன்றும் புரியல. தன்னை மாதவன் வர சொல்வான்னு அவளுக்கு இன்னுமே நம்பிக்கை இல்லை. ஒருவேளை ராஜியும் குழந்தைகளை மட்டும்தான் வர சொல்லியிருப்பானோ, ராஜி ஏதாவது தப்பா புரிஞ்சிருப்பாளோ அப்படின்னு சந்தோகத்தோட நின்று இருந்தா வேதிகா. அவளுக்கு கிளம்ப மனசே இல்லை.
அவ்வளோ தூரம் போயிட்டு தன் கணவன் நீ எங்க வந்த, நான் உன்னை கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டா அவளுக்கு ரொம்ப அவமானமா போயிடும் அப்படின்னு யோசிச்சபடியே இருந்தா அவ அவ அப்படியே நின்றுட்டு இருக்கிறத பார்த்த ராஜி வேதிகாவோட தோள்களை பத்தி குலுக்கினான். என்ன அண்ணி, என்ன இவ்வளோ யோசனை பண்றீங்க? 10 நாள் குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு நாம வெளியூர் போறது எவ்வளோ நல்ல விஷயம். அங்க சேலத்துல அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைக்கிறது பத்தியும் கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த இடத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ட்ரிப் எல்லாம் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு அண்ணி. நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. குழந்தைங்க சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோடனே நம்ம கிளம்பிடலாம். நான் அதுக்குள்ள எல்லாத்தையும் பேக் பண்ணிடுறேன் அப்படின்னு சந்தோஷத்தோட குதிச்சுட்டு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினா ராஜி. அவ பண்ணது சின்ன குழந்தை மாதிரி இருந்தது வேதிகாவுக்கு. ஆனா இன்னுமே வேதிகா யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கிறத பார்த்த ராஜாங்கம், என்ன வேதிகாமா, இன்னும் என்னதான் யோசனை உனக்கு? குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் வெளியூர்ல சந்தோஷமா இருந்துட்டு வாங்களேன். இங்க உன்னோட அத்தை உமாவை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாதடா. அதுதான் இங்க வேலைக்காரமா இருக்காங்களே, அவங்க நல்லா சமைச்சு போடுவாங்க, உமாவையும் பார்த்துப்பாங்க. நான் அப்பப்போ போய் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போயிட்டு வந்துடுறேன். அதுதான் நம்ம வீட்டில் 1க்கு 2 கார் இருக்கே. ஒரு காரை டிரைவரை வச்சு நீங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போங்க, இன்னொரு காரை நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு ராஜாங்கம். அதை கேட்ட வேதிகாவுக்கு மனசு கொஞ்சம் தெம்பாச்சு. சரி, நடக்கிறது நடக்கட்டும், போய் தான் பார்க்கலாமே. மாதவனை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒருவேளை அவன் இப்போ மனசு மாறி இருக்கலாம் இல்லையா அப்படின்னு நினைச்ச வேதிகா சட்டுன்னு புன்னகைச்சா. சரி மாமா, நான் போய் குழந்தைங்களுக்கு தேவையான துணிமணிகளையும் எனக்கு தேவையான பொருட்களையும் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமா சொன்னபடி அங்கிருந்து போனா வேதிகா. தன்னோட மகளும் மருமகளும் சந்தோஷமா தங்களுடைய பொருட்களை எடுத்து வைக்கிறத பார்த்த ராஜாங்கத்துக்கு மனசு நிம்மதி அடைஞ்சது. எப்படியோ குழந்தைங்க சந்தோஷமா இருந்தா சரிதான் அப்படின்னு நினைச்சாரு ராஜாங்கம். என்ன, தன்னோட பேர குழந்தைங்கள இனி வர 10 நாளும் பார்க்க முடியாது, அவ்வளோதானே, சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு மனசுல நினைச்சவர் தன்னோட மனைவியை நாடி உமாவோட அறைக்கு போனாரு. அவர் என்னமோ மனசெல்லாம் ரொம்ப பாரமா இருந்தது. இனி வரும் 10 நாட்களும் இந்த வீடு அமைதியா இருக்க போகுது, குழந்தைங்களோட ஆரவாரம் ஏதும் இல்லாம அப்படின்னு நினைக்கும் போதே அவர் மனசு கொஞ்சம் வருத்தமடைதான் செஞ்சது. தன்னோட மனைவி பக்கத்துல உட்கார்ந்து அவளுடைய கைகளை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாரு. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காண்டிருந்தாரு ராஜாங்கம். என்னமோ தன்னோட மனைவியோட கைகளை பிடிச்சுக்கிட்டாலே அவருக்கு யானை பலம் வர்றது மாதிரி உணர்வாரு.